நர்சரியில போய் ஒரு செடியை வாங்கிட்டு வந்து இப்படியே கையிலேயே வச்சுக்கிட்டு அலையறீங்க. அதனால இது எங்க போனாலும் தூக்கிட்டு போவேன். இப்படியே தூக்கிட்டு போறீங்க. அந்த செடி என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல செத்தே போயிடும். நீங்க அந்த செடியை வாங்கிட்டு கொண்டு போய் ஒரு நல்ல தொட்டியில நட்டு தேவையான தண்ணீர், அதுக்கு தேவையான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் தான் அதுல என்ன வரும்? பலன் வர ஆரம்பிக்கும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் உனக்கு ஏற்படுத்தி விட்டேன். எங்க வாழ்க்கையில நாங்க நிலைப்படுறதுக்கு என்னதான் இருக்கு? ஒண்ணுமே இல்ல, எல்லாம் தடுமாற்றம் தான் அப்படின்னு யோசிக்கிறது நல்லா புரியுது. ஒருத்தர் செடியை நட்டு தான் வைக்க முடியும். நீங்க டெய்லி போய் அது வேற இழுத்து விட்டு வளரு வளரு அப்படின்னு இழுத்தீங்களா? வளருமா? பிச்சுக்கு தான் வரும் கையோட. இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே, புதிய உடன்படிக்கையினாலே, அவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வேதம் கிடையாது கையில. அன்னைக்கு மறைமுகமாய் இருந்தது, இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய ஆவியானவரின் மூலமாய் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மறைபொருளாய் இருக்கவில்லை, வெளிப்படுத்தப்பட்டதாயும் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்.